Hi everyone. இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு ஜாலியான ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ எடுத்து பேசிட்டே வந்து மேக்கப் போடுற மாதிரியான வீடியோஸ்லாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் குயிக்கா டக் டக் டக்குன்னு ஷார்ட்டா முடிகிற மாதிரியான வீடியோஸ் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து உங்ககிட்ட எல்லாம் உட்காந்து பேசிட்டே ஜாலியா மேக்கப் போடலான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு லுக் தான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு நான் போட போறதும் வந்து ஒரு ஃபன்னான மேக்கப் தான். கொஞ்சமா வந்து ஒரு கிளிட்டரி ஐஸ் அந்த மாதிரி எல்லாம் தான் வச்சு போட போறேன் இன்னைக்கு. இது வந்து எல்லாராலும் வேரபிளான்னு தெரியல. பட் ஆனா வந்து உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஜாலியா ஃபன்னா மேக்கப் போட்டுக்கணும்னு ஆசை இருந்தா நீங்க அன்னைக்கு வந்து இந்த மேக்கப் லுக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். என்னோட பிளெயின் ஸ்கின் பேர் ஸ்கின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். அண்ட் லிப் ரொம்ப ட்ரை ஆயிட்டே இருக்கு. சோ நான் டக்கு வந்து ஒரு லிப் பாம் மட்டும் போட்டுக்க போறேன் குயிக்கா. இது வந்து நிவ்யால இருக்கிற ஒரிஜினல் லிப் பாம். அண்ட் ஸ்கின் கேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ஃபேஸை வந்து டோன் பண்ணிக்க போறேன். அண்ட் அதுக்காக வந்து பிளம்ல இருக்கிற இந்த இலுமினைஸ் டோனிங் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ண போறேன். அண்ட் இதுதான் இப்போ நான் கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்குது. என்னோட ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஞ்சமா ஒரு சின்ன ஒரு காட்டன் எடுத்துட்டு அதுல தான் யூஸ் பண்றேன். காட்டன் பேட் யூஸ் பண்ணா நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால வந்து நான் ஒரு காட்டன் ரோல் வாங்கி வச்சுட்டு அதுல இருந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இதில் யூஸ் பண்ணிப்பேன். ஒரு சம்டைம்ஸ் வந்து டைரக்டா என்னோட கையில போட்டு கூட யூஸ் பண்ணிப்பேன். இன்னைக்கு வந்து டைம் இல்லை, நம்ம அவசரமா கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இது கொஞ்சமா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபேஸை வந்து மாய்ஸ்சர் பண்ண போறோம். மாய்ஸ்சருக்கு வந்து இன்னைக்கு நான் ஃபேஸ் ஷாப்ல இருந்து சியா சீட் மாய்ஸ்சரைசிங் கிரீம் தான் யூஸ் பண்றேன். ஸோ இது வந்து நான் ஒரு ஃபேஸ் ஷாப் கிட் ஒன்று வாங்கியிருந்தேன், அதுல கூட வந்தது தான் இது. அண்ட் இது வந்து ரொம்ப 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 சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர். பட் ஆனா கொஞ்சம் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்ல இல்ல, கொஞ்சம் காஸ்ட்லியான மாய்ஸ்சரைசர் இது. ஸோ உங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் ரொம்ப பிடிக்கும் அண்ட் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் வேணும், பட் எவ்வளவு காசானாலும் பரவாயில்லன்னா நீங்க டெஃபினட்டா இந்த மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ஜெல் பேஸ்ல இருக்கிற கிரீம் மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஃபேஸை வந்து க்ரீஸும் பண்ணாது, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது அப்ளை பண்ண உடனே ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வேணும்னா செக் அவுட் பண்ணி பாத்துக்கலாம். சோ இதுக்கு அடுத்து என்னோட ஃபேஸ் வந்து நான் கொஞ்சமா பிரைம் பண்ணிக்க போறேன். அதுக்காக நான் இப்ப ரீசெண்டா வாங்கின இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து இருக்கிற பிரைமர் யூஸ் பண்ணிக்க போறேன். இது வந்து ஓரளவுக்கு ஒரு டீசென்டான பிரைமர் தான், நல்லாவே இருக்கு. இப்ப நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பிகினர்ஸா இருக்கும்போது எப்பவுமே வந்து ஒரு சிலிக்கன் பேஸ்ல இருக்கிற பிரைமர் யூஸ் பண்றது வந்து நல்லது. ஏன்னா அது உங்களோட ஸ்கின் வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ லைக் உங்களோட போர்ஸும் வந்து கொஞ்சமா க்ளோஸ் பண்ணும். அண்ட் வந்து உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து ஈஸியா பிளெண்ட் ஆகிறதுக்கும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இது வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஸ்கின்ல செட் ஆகிறதுக்கு விட்டுடும். ஏன்னா அப்பதான் வந்து இந்த பிரைமர் மாய்ஸ்சரைசர் எல்லாம் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு ஸ்மூத் பேஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்க ஃபவுண்டேஷன் ஒரு கன்சீலர் இது அப்ளை பண்றதுனாலும் ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, நான் பேசலாம்னு சொன்னேன், பட் ஆனா எதை பத்தி பேசுறது என்ன பேசுறதுன்னே தெரியல. அண்ட் சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து மேக்கப் போட்டுட்டே பேசலாம். சோ நெக்ஸ்ட் வந்து என்னோட கண்ணு கீழே கொஞ்சமா டார்க் சர்க்கிள் இருக்கு, நான் அதை கவர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு வந்து நான் ஆரஞ்சு கரெக்டர் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாம கொஞ்சமா வந்து கன்சீலர் மட்டும் வச்சு அதை கவர் பண்ணிக்க போறேன். சோ அதுக்காக வந்து இன்னைக்கு வெட் அண்ட் ஒயிட்ல இருக்கிற இந்த கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ண போறேன். இதான் சும்மா ஒரு 2 டாட்ஸ் மட்டும் என்னோட கண்ணு கீழே வச்சுட்டு நான் பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து டைரக்டா ஃபவுண்டேஷனுக்கு மூவ் பண்ணிட்டு போறேன். இது வந்து ரொம்பவே ஒரு லைட்டான கன்சீலர். எனக்கு என்னோட ஷேடுக்கு வந்து இது கொஞ்சம் லைட்டா தான் இருக்கும், அதனால வந்து நான் ரொம்பவே கம்மியா தான் அப்ளை பண்றேன். அண்ட் இதை பிளெண்ட் பண்றதுக்கு வந்து நான் ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கிறேன். இந்த பியூட்டி பிளெண்டர் வந்து பூனா ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒரு காஸ்மெட்டிக் ஷாப், இது வந்து நிறைய அமேசான்ல கிடைக்கும். சோ அங்கதான் வாங்கினேன், ரொம்பவே சூப்பரா இருக்கு. சோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷனுக்கு மூவ் பண்ணி ஃபவுண்டேஷனுக்கு வந்து இன்னைக்கு நான் லாரியல்ல இருக்கிற இந்த ட்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போறேன். இது வந்து எனக்கு என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்லயே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஃபவுண்டேஷன் அது இது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து என்னோட ஸ்கின்னுக்கும் ரொம்ப மேட்சிங்கா இருக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா. சோ இது ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஸ்கின்ல எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா நான் டாட் வைக்காம கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஸ்பாஞ்சில தொட்டே நான் அப்ளை பண்ணிக்க போறேன். ஏன்னா எனக்கு ஃபுல் கவரேஜ் மேக்கப் வேண்டாம், சும்மா லைட்டான ஒரு கவரேஜ் இருந்தாலே போதும். ஏன்னா அது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு மேக்கப். சோ அதனால வந்து ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் போடுறவங்க இல்ல இப்பதான் மேக்கப் கத்துக்க போடுறவங்க அப்படிலாம் போடுறீங்கன்னா எப்பவுமே ஃபவுண்டேஷன் பேஸ வந்து கொஞ்சமா லைட்டாவே வச்சுக்கோங்க. லைட் இந்த சென்ஸ் லைட் கலர்ல இல்ல, கொஞ்சமே சிம்பிளாவே வச்சுக்கோங்க. சோ வேணும்னா நம்ம அதுக்கப்புறமா கடைசியில பில் பண்ணிக்கலாம். பட் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாவே எடுத்து ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எதை பத்தி பேசுறதுன்னு தெரியலன்னு சொன்னல, இப்ப நான் பேசுறேன். எனக்கு மேக்கப் போடுறது வந்து எப்படி ஆசை வந்ததுன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து மேக்கப் போடுறதுல ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா எங்க வீட்டுல விட மாட்டாங்க, அதனால நாங்க போட்டதே கிடையாது. என்கிட்ட வந்து ஒரு லிப்ஸ்டிக் கூட கிடையாது. சின்ன வயசுல இருந்து நான் லிப்ஸ்டிக் கூட வாங்கினது இல்ல. அண்ட் இப்பதான் வந்து நான் எல்லா மேக்கப்புமே வாங்கிட்டு இருக்கேன். சோ சின்ன வயசுல இருந்து இந்த ஆசை எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் பர்ஸ்ட் அவுட் ஆகி வரும்ல, அந்த மாதிரி தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேஸ் வந்து கொஞ்சமா காம்பாக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போறேன். ஏன்னா வந்து நம்ம லிக்விட் ப்ராடக்ட்லாம் அப்ளை பண்ணிக்கிறதுனால அது டக்குன்னு வந்து க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அதை அவாய்ட் பண்ணணும்னா எய்தர் லூஸ் பவுடர் ஆர் காம்பாக்ட் பவுடர் ஏதாவது ஒன்னு வச்சு வந்து ஃபர்ஸ்ட் அந்த மேக்கப் வந்து செட் பண்ணி. இன்னைக்கு நான் யூஸ் பண்றது வந்து ஃபேஸஸ் கேனடால இருக்கிற இந்த காம்பாக்ட் பவுடர் தான். இதுதான் வந்து இப்ப நான் ரீசெண்டா நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
அண்ட் இன்னைக்கு நான் யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து என்னோட ஓரளவுக்கு ஃபேவரட்டான ப்ராடக்ட் மட்டும் தான் நான் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஐப்ரோஸ்க்கு மூவ் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ்க்கு வந்து இன்னைக்கு நான் அந்த மிஸ்க்லர்ல இருக்கிற ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ண போறேன். அண்ட் பிகினர்ஸ்க்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா தி பெஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு பென்சில் வாங்கி வச்சுக்கிறது தான். ஐப்ரோக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பொமாட் இல்ல பவுடர் ப்ராடக்ட் எல்லாம் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி ஒரு பென்சில் வாங்கி நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுல தான் வந்து நல்ல கிரிப் கிடைக்கும். சோ உங்களுக்கு அதுல அந்த கிரிப் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து பொமாட்ஸ் அண்ட் பவுடர்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெல் ப்ராடக்ட் அதுக்கெல்லாம் நீங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வாங்கி ஃபர்ஸ்ட் நான் எங்க அப்ளை பண்றேன்னா என்னோட ஐப்ரோஸ் வந்து எந்த இடத்துல திக்கா இருக்கோ அந்த இடத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் இதை வந்து ஃபில் அப் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ரொம்ப லைட்டா கையை வச்சு அண்ட் சென்டர்ல வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து லைன் போட்டுக்கிறேன். ஸோ நீங்க ஐப்ரோ ட்ரிம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் வந்து லைன் மார்க்கு. அண்ட் இன்னொரு டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐப்ரோ பென்சில் இல்ல ஐப்ரோ பொமாட்ஸ் எல்லாம் ட்ரை பண்றீங்கன்னா ஒரு பிளாக் அந்த மாதிரியான பேஸ்ல வாங்கிடாம ஒரு பிரவுன் இல்ல ஆஷ் பிரவுன் இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி ஈஸியா வந்து கரெக்ட் பண்ணிடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி பிளாக் கலர்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஐப்ரோ பென்சில் வரைஞ்சா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடும். ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்கன்னா ஒரு பிரவுன் ஆஷ் பிரவுன் இந்த மாதிரியான கலர்ஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பென்சில்ஸ் வாங்கும் போது எப்பவுமே அது பின்னாடி வந்து பிரஷ் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நீங்க தனியா ஒரு பிரஷ்ஷாவது வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஐப்ரோ நீங்க வந்து அப்ளை பண்ற ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா அங்க ஸ்கின்ல போய் செட்டில் ஆயிடும். சோ நீங்க அதை கோம் பண்ணி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நேச்சுரலான லுக் கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம டக்குன்னு வந்து ஐ ஷேடோக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஐ ஷேடோக்கு வந்து நீங்க உங்களோட ஆப்ஷன் தான், நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சு அந்த டோன்ல இருக்கிற மாதிரியான ஒரு கலர் வேணும். சோ அதுக்காக வந்து என்கிட்ட இந்த பேலட்ல மட்டும் தான் அந்த கலர் இருக்கு. நான் அதுக்காக தான் இது யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஐ ஷேடோ பேலட்ல இருக்கிற இந்த ஆரஞ்சு ஷேட் தான் வந்து இன்னைக்கு நான் என்னோட ஹைலைட் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்க போறேன். இப்போ இந்த ரெண்டு ஹைலைட்ல வந்து அந்த கலரை நான் பேக் பண்ணிட்டேன். பேக் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறேன்னா அந்த பிரஷ்ல இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்டை எடுத்து என்னோட க்ரீஸ் லைனை வந்து நான் அழகா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போறேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஐலைனருக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஐலைனர் வந்து இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஐலைனரும் செகண்ட் வந்து இன்னொரு ஒரு ஐலைனரும் அப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த NYBல இருக்கிற பிளாக் கலர் லைனர் தான் அப்ளை பண்ண போறேன். இதுக்கு அடுத்து வந்து இதுக்கு மேல கொஞ்சமா வந்து கிளிட்டர் அப்ளை பண்ண போறேன். இது வந்து ஒரு லிக்விட் லைனர். இது ஃப்ரம் ப்ளூ ஹெவன்ல இருந்து சரவணா ஸ்டோர்ல வாங்கியிருந்தேன். இப்ப இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். இப்பதான் வந்து நான் யூஸ் பண்றேன். இது ப்ளூ ஹெவன் ஸ்பார்க்லிங் ஐலைனர். இது ஆன்லைன்ல எல்லாம் கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் இது கிடைச்சதுன்னா இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லனா வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் லைனரோட வந்து கூட ஸ்டாப் பண்ணி இதுக்கு அடுத்து வந்து குயிக்கா நம்ம மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மஸ்காரா கூட நிறைய அஃபோர்டபிளான ரேஞ்சஸ்ல இருக்கிற நல்ல மஸ்காராஸ் இருக்கு. இன்னைக்கு நான் சூஸ் பண்ணிருக்கிறது இந்த மேபிலின்ல இருக்கிற கொலாசல் மஸ்காரா. அண்ட் மஸ்காரானாலே நீங்க கண்ணை மூடிட்டு வந்து மேபிலின்ல இருக்கிறத வாங்கலாம். ஏன்னா அவங்களோட எல்லா ரேஞ்சஸுமே வந்து சூப்பரா இருக்கும். இன்னைக்கு இந்த லுக்கு வந்து நான் காஜல் எதுவும் அப்ளை பண்ண போறது இல்லை. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் கிளிட்டரியா வச்சிருக்கிறதுனால காஜல் அப்ளை பண்ண ரொம்ப போல்டா தெரியும். சோ அது வேணாம்னு சொல்லிட்டு நான் கீழே ஐஸை வந்து கொஞ்சம் நியூடாவே வச்சுக்கிறேன். சோ இதோட வந்து ஐ மேக்கப் முடிது. நம்ம பேலன்ஸ் இருக்கிற ஃபேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபேஸ்க்கு வந்து கொஞ்சமா வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். அது வந்து உங்களோட ஃபேஸை பொறுத்து இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேஸ் வந்து நல்ல ஸ்ட்ரக்சர்டா இருக்குன்னா நீங்க இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஃபேஸ்ல வந்து ஷேப் கொண்டு வரணும்னா நீங்க இந்த மாதிரியான ஒரு பிரான்சர் வாங்கிக்கலாம். இந்த பிரான்சர் வந்து ரிமல் லண்டன்ல இருந்து. சோ இந்த பிரான்சர் வந்து கொஞ்சமா உங்களோட சைட்ஸ் ஆஃப் த ஃபேஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்ல வந்து ஒரு 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 கட் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு டெஃபினேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ல வந்து ஆப்ஷனல், கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் வந்து உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும்னா நீங்க இந்த ஸ்டெப்ல வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து கொஞ்சமா வந்து பிளஷ் அப்ளை பண்ணிக்க போறேன். பிளஷ் வந்து வெட் அண்ட் ஒயில்ல இருந்து. இந்த வெட் அண்ட் ஒயில்ல இருக்கிற எல்லா பிளஷ் ரேஞ்சஸ்மே வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் இதோட ஷேட் வந்து பர்லசன்ட் பிங்க். ஸோ ஒரு நல்ல ஒரு நியூட் கலர்.
என்னோட ஐ லுக்கு வந்து கொஞ்சமா மேட்ச் ஆகும். ஸோ அதனால நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தொட்டாலே போதும், நிறைய ப்ராடக்ட் வரும். ஸோ அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட் 2 கண்ணத்துலயுமே ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் பிளெண்ட் பண்ணிருப்பேன். ஸோ இப்போ வந்து பிளஷ் வந்து கொஞ்சமா மூக்கில் அப்ளை பண்றதும் வந்து ஃபேஷன். ஏன்னா வந்து உங்களோட ஸ்கின் வந்து அப்படியே இந்த இடத்துல வந்து ஈவனா இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து இந்த 2 இடத்துல மட்டும் பிங்கா அண்ட் இந்த இடத்துல மறுபடியும் வெள்ளையா வந்து தனித்தனியா நீங்க வந்து வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே இந்த பிளஷ் வந்து அப்ளை பண்ணிட்டு பிளஷ்ல வந்து பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் லைட்டா அப்படி உங்களோட மூக்கில் வந்து பண்ணி விட்டுடுங்க. ஸோ உங்களோட இந்த ஏரியா வந்து அப்படியே நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்னோட ஐஸ்ல வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சமா கிளிட்டர் அப்ளை பண்ணிருக்கறதுனால ஹைலைட்டர் வந்து ரொம்பவே லைட்டா வச்சுக்க போறேன். அண்ட் ஹைலைட்டர் கூட நான் சொன்ன மாதிரி வெட் அண்ட் ஒயிட்ல தான் எனக்கு யூஸ் பண்றேன். இது வந்து ஒரு மாதிரியான ஒயிட் கலர்ல இருக்கிற ஒரு ஷேடு. இது நிறைய பேர் இந்தியன் ஸ்கின் டோனுக்கு வந்து இது கண்டிப்பா யாருக்குமே சூட் ஆகாது. பட் ஆனா இதை நான் வாங்கிட்டே இப்ப காலி பண்ணணுமேன்றதுக்காக நான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து ரொம்ப லைட்டா வந்து டச் பண்ணி இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மற்றபடி இது எனக்கு ரொம்ப பிடிச்ச போய் தான் அந்த ஒயிட் கலர் ஹைலைட்டர் வாங்கினேன். பட் ஆனால் இந்தியன்ஸோட ட்ரெஸ் பண்ற டைப்புக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ண முடியல. மேபி வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கிறவங்கள இது வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க பீச் மேக்கப் இந்த மாதிரிலாம் போடுறீங்கனாலும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹைலைட்டர் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமா வந்து நான் ஃபேஸ் வந்து செட் பண்ணிக்க போறேன். ஃபேஸ் செட்டிங் இஸ் அகெயின் வந்து உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு மேக்கப் எவ்வளவு நேரம் இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும், நீங்க அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் செட்டிங் யூஸ் பண்றதும் யூஸ் பண்ணாததும் உங்களோட இஷ்டம். நெக்ஸ்ட் நம்ம லிப்ஸ்டிக் மூவ் பண்ணிக்க போறோம். லிப்ஸ்டிக்கு வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் லிப் பென்சில் வச்சு கொஞ்சமா லிப்பை வந்து அவுட்லைன் பண்ணிக்க போறேன். எனக்கு வந்து ரொம்ப குட்டியான ஒரு லிப். ஸோ அவுட்லைன் பண்ணாத வந்து கொஞ்சமா எனக்கு லிப் இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட் ஆல்சோ எனக்கு நான் வந்து ஒரு நியூட் கலர் யூஸ் பண்ண போறதுனால கண்டிப்பா ஒரு பிரவுன் லிப் பென்சில் வச்சு வரைஞ்சாதான் அது வந்து என்னோட வாயில இருக்கிற மாதிரி தெரியும். இல்லைன்னு வந்து ஃபுல்லா வந்து வாஷ்ட் அவுட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பளிச்சுன்னு ஒரு ஷேப்பா இருக்காது வாயில. வந்து வாயில நீங்க ஏதோ சும்மா தடை வச்ச மாதிரி தான். அகைன் வந்து நான் லிப் பென்சிலுக்கு வந்து மிஸ்லர் பிராண்ட்ல இருந்தா யூஸ் பண்ண போறேன். இது வந்து ஒரு மாதிரி பிரவுன் கலர், பாபி பிரவுன் L18 இதோட ஷேட். மேபிலின்ல இருந்து கலர் சென்சேஷனல் லிப்ஸ்டிக் எடுத்து அதுல இருந்து ஒரு நியூட் கலர், இதோட கலர் நேம் வந்து கிளே கிரஷ். இதை வந்து என்னோட லிப்போட சென்டர்ல அப்ளை பண்ணி நான் சும்மா மம்மம் பண்ணிக்க போறேன். எனக்கு வந்து கொஞ்சமா ஒரு கிளாஸ் ஆட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா நாய்க்கால இருந்து இந்த லிப் கிளாஸ் இருக்குல்ல, ஒரு கோல்டன் ஷேட் இருக்கிற லிப் கிளாஸை வந்து கொஞ்சமா நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் கடைசியா. இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான். ஹோப் நான் இன்னைக்கு கிரியேட் பண்ண லுக் வந்து உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷலா வந்து இது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 வந்து ஈஸியான ஒரு மேக்கப் லுக். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ பிடிச்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த வீடியோக்கு வந்து கண்டிப்பா ஒரு லைக்கும் போடுங்க. அண்ட் நீங்க என்ன நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா ஒரு இதோட சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களெல்லாம் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். டாடா பாய்.